Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கொரியன் டிராமா பார்க்கலாம். புது கொரியன் டிராமாலாம் கிடையாது, இது ஒரு கிளாசிக் கொரியன் டிராமா தான். இந்த டிராமா எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நிறைய பேர் இந்த டிராமா பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் ரசிச்சு பார்த்த ஒரு டிராமாவை உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டிராமாவோட ஹைலைட்டே நம்ம ஹீரோயின் தான். அவளால் நம்ம வயிறு வலிக்க சிரிக்கலாம். சரியான கேடி, வாயை திறந்தாலே போய் மட்டும் தான் சொல்லுவா. ஊரை ஏமாத்தி பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம ஹீரோயினோட கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்தும். தெரியாதனமா ஊருக்கு பிசினஸ் மீட்டுக்கு போற ஹீரோ அவளை ஒரு நாள் டிரான்ஸ்லேட்டரை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவ சொல்ற பொயிலையும் திருட்டுத்தனத்திலையும் மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்க போறத காமெடியா சொன்ன கதை தான் இந்த டிராமாவோட ஹைலைட் ஹீரோயினா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் ஹீரோவை தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவனோட கேரக்டர் இதுல இருக்கும். இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல கொரியாவோட ஜிஜு ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு வேன் டிரைவர் தன்னோட டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப வேகமா ஏர்போர்ட் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஆல்ரெடி சியோல் பிளைட்டுக்கு 5 நிமிஷம் லேட். மொத்தமா இந்த டூர் ஷெட்யூலே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப போய் நம்ம சியோலோட பிளைட்டை பிடிக்கலைன்னா இனி நாளைக்கு 2 மணிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்க வேன் டிரைவர் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மால ஆல்ரெடி ஏர்போர்ட்ல இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. என்னப்பா பாத்துக்க முடியும், பிளைட்டை நிப்பாட்ட முடியும், அதையும் கூட அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு வேன் டிரைவர் அஷூரன்ஸ் கொடுக்க இப்ப அப்படியே ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அங்க அரக்க பக்க ஓடிட்டு இருக்கால, அவதான் நம்ம ஹீரோயின், பேரு ஜூரி. அவ உள்ள போய் ரெக்வஸ்ட் வைக்கக்கூடிய கேட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சியோலுக்கு ஒரு டிக்கெட் வேணும், உடனே போட்டு கொடுங்க. சாரி மேடம், டைம் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி புக் பண்ணவங்களை மட்டும் தான் உள்ள செக் இன் பண்ணி விடுவோம், இன்னும் 10 மினிட்ஸ்ல பிளைட்டை டேக் ஆஃப் பண்ண போறோம், இனி நீங்க சியோல் போறதுன்னா நாளைக்கு போய்க்கோங்க. முடியாது, என்ன நம்பி 25 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பிளைட்ல ஏத்தி விட வேண்டியது என்னோட கடமை தான் இவ மனசுக்குள்ள நினைச்சிட்டு உள்ள போக பாக்க. ஆனா அதுக்குள்ள செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு வந்து புடிச்சுக்கிறாங்க. யாருமா இது, இந்த பைத்தியக்கார பொண்ணுங்கிற மாதிரி எல்லாரும் அவளை அடிச்சு தள்ள பாக்க அவளும் அங்க ஓன் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அவ அவ்வளவு பாவமா அழுகவும் இவ்வளவு நேரம் அவளை தள்ளி விடலான்னு பார்த்தவங்களே அவ பக்கத்துல உட்காந்து நீங்க சியோலுக்கு இன்னைக்கு பிளைட்ல போறது அவ்வளவு முக்கியமான்னு கேட்க ஆமா அப்படிங்கவும் அங்க உள்ள கூட்டமே ஹீரோனை சுத்தி தான் நிக்குது. ஓகே, கூட்டத்தை கூட்டியாச்சு, அடுத்து கதையை சொல்லிட வேண்டியதானே. எனக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறேன். அந்த நாட்கள்லாம் என்னோட காதலன் என் பக்கத்துல இருந்து என்னோட துயரத்தை கண்டு அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவரை ரொம்பவே காயப்படுத்துற மாதிரி நான் பேசிட்டேன். அந்த வருத்தத்திலேயே அவர் இன்னைக்கு சியோல் பிளைட்லயும் ஏறிட்டாரு. ஆனா இப்போ எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் அவரை பாக்கலைன்னா அடுத்து எப்ப பாப்பணும் அப்படிங்கிற பயம் வருது. பிளீஸ் தயவு செஞ்சு என்ன அவரை ஒரு முறை கடைசியா பாக்க விடுங்களேங்க. சுத்தி இருக்கிறவங்களும் ஐயோ பாவங்கிற மாதிரி பாக்க ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றவங்களும் எங்களுக்கு புரியுதுமா உன்னோட கஷ்டம் என்னன்னு, இருந்தாலும் சிலதெல்லாம் ரூல்ஸ்குள்ள இருக்கு, அது மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த பிளைட் வேற 5 நிமிஷத்துல எடுக்க போறாங்க, இந்த நேரத்துல நாங்க உங்களை பிளைட்டுக்குள்ளே என்ன ரீசன் சொல்லி உள்ள விட்டுறதுங்க. அதை கேட்டுட்டு ஆமா இதான் என்னோட காதல் கதைக்கு முடிவுனா நான் அதை ஏத்துட்டு தானே ஆகணும், எனக்கு புரியுதுங்கிறா. சுத்தி இருக்கவங்களாம் நம்ம கொரியா காதலுக்குனே பேர் போன நாடு, அதுலயும் ஜேஜு ஐலாண்டு காதலர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஐலாண்டு. இப்படிப்பட்ட ஐலாண்ட்ல ஒரு காதல் இவ்வளவு சோகமா முடிவடைறது எங்களுக்கு விருப்பம் இல்ல. எத்தனையோ காரணங்களால பிளைட்டை டிலே பண்ணும் போது ஒரு மனுஷனோட எமோஷன்ஸ்க்காக 5 நிமிஷம் தள்ளி பிளைட்டை எடுத்தா என்ன தப்பாங்கிற மாதிரி அவங்க எல்லாம் போராட்டக்கடியே தூக்காத குறைதான். சரி, இத்தனை பேர் சொல்றாங்களேன்னு ஹீரோயினை சியோல் பிளைட்ல ஏத்தி விடுறாங்க. யாருங்க உங்க லவர், கடைசி ஒரு டைம் பாத்துட்டு போங்கன்னு. ஹீரோயின்கா டிராமா பண்ண ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நம்ம டீமை காணுமே. உள்ள போய் லவ்வரை வேற அடையாளம் காட்டணும், யாரை காட்டுறேன்னு தெரியலன்னு அவாட்டுக்கு புலம்பிட்டே சீட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆள் தேடிட்டு இருக்கேன். ஏமா உன் லவ்வரை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கவும் என்னடா பதில் சொல்றேன்னு தெரியாம இவ ஒரு சீட்டு கிட்ட போய் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி கீழே விழுந்தாரா. இவங்களா தூக்கி எழுப்பி கொண்டு போய் வெளில போலான்னு பார்த்தா அவ அந்த சீட்டை புடிச்சிட்டு நகரவே மாட்டேங்கிறான். அவ எந்த சீட்டை புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காளோ அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கதான் நம்ம ஹீரோ. அவன் பேர் ஹோங் சன், நம்ம சான் வச்சுக்கலாம். என்னதான் அவன் ஏதோ ஒரு பிசினஸ் மேகசின் படிச்சுட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து ஹீரோயின் டப்புன்னு அவன் சேரை புடிச்சிட்டு விழுகவும் அவனுக்கு நல்லாவே தெரியுது அவ ஏதோ ஆக்ட் பண்றான்னு. அதுல அவ பக்கத்துல நிக்கிற 2 பேர் பேசுற வச்சு வேணும்னே இவ பிளைட்டை டேக் ஆஃப் பண்ண விடாம டிராமா பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. இதுல ஹீரோனோட ஜோப் பாக்கெட்ல இருந்து அவளோட மொபைல் கீழே விழுகவும் அவ யாருக்கும் தெரியாம அப்படியே நைஸா ஜோப்ல எடுத்து வைக்கலான்னு பாப்பா. அதை ஹீரோ பார்த்துட்டு அப்படியே காலாலே நகர்த்தி விட இதுக்கு இந்த ஆள் நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோயின் டப்புன்னு அவன் கால் கடியில இருந்து போன் எடுத்து உருவி அவ ஜோப்லயே வச்சுக்கிறா. அப்படியே லைட்டா தலையை கொஞ்சம் இங்க பாரு, நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஆக்டிங்னு எனக்கு நல்லாவே தெரியும், இத்தனை பேர் முன்னாடி நான் உன்னை அவமானப்படுத்துறதுக்குன்னு நீ பண்ற டிராமாவே பின்னாடி சீட்டு கிட்ட போய் பண்ணிக்கோ, நான் உன்னை எதுவுமே சொல்லலைங்க. யாரையா இவன் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினா இன்னமும் தலையை கவுந்துகிட்டே தான் இருக்கா. ஆனா அதுக்குன்னு அவ எதிர்பார்த்த அவளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பிளைட்டுக்குள்ள நுழையவும் இல்ல நான் தேடி வந்தவரு இந்த பிளைட்ல இல்ல, அவர் வேற எங்கேயோ போயிட்டாராட்டு இருக்குன்னு இவ அழுக ஆரம்பிக்கவும் இதுக்கு மேல இவளை விடக்கூடாதுன்னு இவளை கூட்டிட்டு வந்தவங்களே அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளில விட்டுறாங்க. அப்புறம் அந்த வேன் ஓட்டிட்டு வந்தான்ல அவன் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான், அவன் எப்படியோ அவளை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். வேன்ல உட்காந்துட்டு ஹீரோன் ஒரு சவுண்டா போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருக்க. அந்த டிரைவர் இருந்துட்டு நான் உன்னை பிளைட்டை டிலே பண்றதுக்கு அங்க ரெக்வஸ்ட் பண்ணதான் சொன்னேன், ஆனா நீ பண்ண டிராமா எல்லாம் ரொம்ப ஓவரு, அங்க இருக்கிற யாராச்சும் உன் மேல பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்னு கேஸ் கொடுத்துருந்தாங்க, இன்னும் நீ ஜெயில இருந்திருப்ப. அப்படி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஊர் மக்களை பத்தி எனக்கு தெரியாதா, அவங்களுக்கு இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி. நான் உள்ள போனதுமே எனக்கு ஒரு வியாதி, அதுவும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை விட்டே போக போறேன்னு சொன்னதுமே அவ
அவங்க என் கூட சேர்ந்து கண்ணீர் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னோட ஆக்டிங் அங்க ரியலா இருந்துச்சு. அந்த ஒருத்த மட்டும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். சரி நமக்கு என்ன, அவன் யாருன்னு நான் மூஞ்சியை கூட பாக்கல அப்படிங்கிற மாதிரி இவ திரும்பவும் சாங்க சவுண்ட வச்சுட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே சியோலுக்கு வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு மீட்டிங்காக தான் ஜூஜோ ஐலாண்டுக்கு வந்திருப்பான். ஆனா பாதியிலேயே அவன் கிளம்புற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஏன்னா சியோல்ல அவனுக்கு ஒரு அவசரம்னு அவனோட அசிஸ்டன்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு ஜப்பானீஸ் குடும்பம் இருக்கு. உடனே டாக்டர்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு பொண்ணுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றான். இவன் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையாட்டு இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு தூரம் அவங்கள இங்க வர வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு, சாரி நான் என்னோட கசின் தேடிட்டு இருக்கேன், உங்களோட டீடைல்ஸும் அவங்க சம்பந்தமான டீடைல்ஸும் சேமா இருந்தனாலதான் உங்களை இவ்வளவு தூரம் அலைக்கலைக்க வச்சுட்டேன் அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அங்க ஒரு வயசான தாத்தா இருக்காரு. கண்ணே அவரால் திறக்க முடியல. இருந்தாலும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை போக்கணுங்கிறதுக்காக தான் உயிரோடைய வாழ்ற மாதிரி மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரை பக்கத்துல இருந்து அவரோட வளர்த்த பொண்ணு பாத்துக்கிறாங்க, நம்ம ஹீரோவோட அத்தை. ஹீரோ அங்க வரவும், அப்பா இங்க பாருங்க சான் வந்தாச்சுங்கிறாங்க. தாத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து என் பேத்தி கிடைச்சாலான்னு கேட்க, இல்ல தாத்தா இந்த முறை ஏமாற்றம் தான் மிஞ்சினுச்சுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். போன முறை என் பொண்ணு என்கிட்ட வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டப்பவே நான் அவளை மன்னிச்சிருந்திருக்கணும். என் பொண்ணையும் கஷ்டப்படுத்தி இப்ப என்னோட பேத்தியும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அவர் புலம்பிட்டு இருக்க, அங்க டேபிள்ல இருக்கிற ஒரு போட்டோவை காட்டுறாங்களா. அது ஹீரோவோட சொந்த அத்தை, அதாவது இந்த தாத்தாவோட சொந்த பொண்ணு. அவங்க ஏதோ ஜப்பான்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த கோபத்துல தாத்தா ரொம்ப நாளா பேசாமே இருந்திருப்பாரு. அவங்களா தேடி வந்தப்ப கூட இவர் ஏத்திட்டு இருந்திருக்க மாட்டாரு. அதுல இருந்து கொஞ்சம் நாளா ஜப்பான்ல, அதாவது 1986 நடந்த எர்த்குவேக்ல தாத்தாவோட பொண்ணு மருமக 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதான் அந்த சின்ன பொண்ணு ஹீரோட கசினை மட்டும் இறந்துட்டாளா உயிரோட இருக்காளாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாம போயிருந்திருக்கும். இருந்தாலும் தாத்தாவுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கேயாச்சும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கும், அவளை கூப்பிட்டு அவளுக்குன்னு கிடைக்கிற அங்கீகாரத்தையும் அன்பையும் கொடுத்துட்டோம்னா தான் நிம்மதியா கண்ண முடியலான்னு தான் அவர் வேதனைப்பட்டு இருக்காரு. இப்ப அப்படி அங்க கட் பண்ணிட்டு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அங்க ஜூஜோ ஐலாண்டுக்கு டூரிஸ்ட்க்கு வந்த ஒரு ஜப்பான்காரன் கிட்ட, எங்க எனக்கு இந்த ஊரை பத்தி இண்டியடுக்கெல்லாம் தெரியும், வாங்க நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஜப்பான் மொழியில பேச, அவர் உனக்கு ஜாப்பனீஸ் எல்லாம் தெரியுமாமா? ஆமா நான் என் சின்ன வயசுல எல்லாம் அங்கதான் கொஞ்ச நாள் இருந்தேன் அப்படின்னு அவரை விடமே இவன் ஜாப்பனீஸ் நல்லா பேச, அவரும் கொஞ்ச நேரம் நின்று இவ கூட வெட்டியா பேசிட்டு, இல்லவா நானே ஊரை சுத்தி பார்த்துக்கிறேன்னு அவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இவ அப்போ மனசுல விடாம பின்னாடி வர சைனீஸ் பீப்புள் கிட்ட போய் அவங்கள்ட்ட சைனீஸ்ல பேசி ஊரை சுத்தி காட்டுட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இதுதான் நம்ம ஹீரோனோட வாடிக்கையாட்டு இருக்கா. அந்த ஊருக்கு வர டூரிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசி அவங்க கூட பழக்கமாயி அவங்களுக்கு ஊரை சுத்தி காட்டி அவங்களை நல்லபடியா திருப்பி அவங்க ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிறது. அவளுக்கு பெருசா படிப்பறிவு எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நிறைய லாங்குவேஜஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவளுக்கு டூரிஸ்ட் கைடா இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாவும் இருக்கு. இவ எவ்வளவு பேசி இப்போதைக்கு எந்த கஸ்டமரையும் கைவச சிக்க வைக்க முடியல. அப்ப அவளோட ஃப்ரெண்ட் அங்க வந்து, அந்த ஜப்பான்காரரை விட நீ அவ்வளவு அழகா ஜாப்பனீஸ் பேசின, அந்த சைனீஸ்காரங்கிட்டையும் சைனீஸ் லாங்குவேஜ்ல பூந்து விளையாடின, அவர்கிட்ட கூட நீ ஜப்பான்ல கொஞ்ச நாள் இருந்ததா சொன்ன, உண்மையிலேயே அங்க இருந்தியான்னு கேட்க, நானும் எங்க அப்பாவும் சின்ன வயசுல இருந்து போகாத ஊர் இல்ல, பார்க்காத இடம் கிடையாது, இருந்தாலும் எப்படி உன்னால சைனீஸ் இங்கிலீஷ் ஜப்பான் போன வாரம் தாய் லாங்குவேஜ்ல கூட பேசினியே. பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? டே அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் பணம் கட்டி படிச்சிருந்திருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த உலகமும் என்ன சுத்தி உள்ள மக்களுமே எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டாங்க. ஸ்கூல்ல போய் படிச்சது கூட மறந்து போயிடும், ஆனா நான் படிச்சது கத்துக்கிட்டதுலாம் என்னைக்குமே என்ன மறக்காது, ஏன்னா அது என் வாழ்க்கையோட சேர்ந்ததுங்கிறா. அப்ப அவளுக்கு யாருக்கிட்டையும் அந்த கால் வருது, ஏமா உங்க அப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன்னு சொல்லவும் இவ கோபத்தோட அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோனோட அப்பா ஹார்ஸ் கிளப்புக்கு தான் வந்திருப்பாரு. அவருக்கு இந்த பந்தயம் கட்டுறதெல்லாம் ரொம்ப விருப்பமாயிட்டு இருக்கு. உழைச்சு சம்பாதிக்கிறதை விட இப்படி அதிர்ஷ்டத்தாலதான் காசு வருங்கிறதுல அவருக்கு முழு நம்பிக்கை. இப்ப கூட 7ஆம் நம்பர் குதிரையில பணம் கட்டிட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு அந்த குதிரை தான் பந்தயத்துல ஜெயிக்கணும்னு ஜீசஸ் கிட்ட பிரே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் கடைசி அவர் பிரேயர் முடிக்கவும் ஆமேன் அப்படிங்கவும் பதிலுக்கு அவரும் ஆமேன் சொல்லிட்டு அதிர்ச்சியா, நீ எப்படிமா இங்க வந்த? அப்ப ஒழுங்கு மரியாதையா அந்த 7ஆம் நம்பர் குதிரையில கட்டின பணத்தை வாங்கிடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாங்க. அவர் முடியாதுங்கிறாரு. அப்பா இப்படி கண்ணை திறந்துட்டே கனவு காணாதீங்க, அதெல்லாம் நடக்காது, நம்ம உழைச்சோம்னா தான் காசு கிடைக்கும், அது இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சின்ன பொண்ணு அவளுக்கு இருக்கிற நடைமுறை அறிவு கூட அப்பாக்கு இல்ல. அதுக்குன்னு அங்க ரேஸும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா. ஐயோ என்னோட 7ஆம் நம்பர் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேகமா ஓட இவளும் பின்னாடியே ஓடுறா. முதல்ல இவளுக்கு ஆர்வம் வந்திருக்காது, ஆனா இன்னைக்கு பார்த்து அந்த 7ஆம் நம்பர் குதிரை வேகமா ஓடிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஜெயிக்க மாட்டிருக்கு. இவளுமே சந்தோஷத்துல அப்பா கூட சேர்ந்து கை தட்டி குதிச்சிட்டு இருக்கா. கடைசியில அதிர்ஷ்ட காத்து நம்ம பக்கமா அடிக்கதாட்டு இருக்குன்னு அவ 7ஆம் நம்பர் குதிரையை இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. என்னன்னு தெரியல, இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்த குதிரை அப்படி அப்படியே மெதுவாக பின்னாடி இந்த குதிரை எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு. போச்சா அப்படிங்கிற மாதிரி இவ அப்பான்னு பக்கத்துல கத்துனா குதிரை எப்போ ஸ்லோவாக ஆரம்பிச்சதோ அப்பவே அப்பா அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு இருக்கு. இருந்தாலும் இவ துரத்தி புடிச்சு அப்பாவை சரி வாங்க வாங்க திட்டலன்னு சொல்லி பீச் பக்கமா கூட்டிட்டு வந்துடுறா. நல்லா நைட்டும் ஆயிடுது. இவ பொறுமையாவே, அப்பா இங்க பாருங்க, நம்ம பாஸ்ட்ல தான் ஊர் ஊரா ஓடி திரிஞ்சிட்டு இருந்துட்டோம், எனக்கு என்னமோ ஜூஜோ ஐலாண்ட்ல தான் நம்மளோட ஃபியூச்சரே இருக்குன்னு தோணுது. நீங்க இந்த மாதிரி கேம்பிளிங் பந்தயம்னு காசை கோட்டை விடாம அமைதியா நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னாவே நான் பணம் சம்பாதிச்சிருவேன். வேணா பாருங்களேன், இந்த ஊர்லயே நான் உங்களுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டி தரேங்க. போமா, அதெல்லாம் நடக்கிற காரியமா? உன்ன மாதிரிதான் என்னோட 20 வயசுல பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா 60 வயசுலதான் தெரிஞ்சுது நம்மளாம் என்ன பண்ணாலும் மாறவே முடியாது, அதிர்ஷ்டம் ஒண்ணுதான் நம்மளுக்கு கை கொடுக்குங்கிறத. உனக்கு இப்பதான் 23 வயசு ஆகுது,
அப்பா வயசு வந்தாதான் அப்பா என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுங்க. என்னப்பா என்னால வீடு கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இவ பக்கத்துல இருந்து 4-5 கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்பா முன்னாடியே அதை ஒவ்வொன்னா வச்சு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, இது செகண்ட் ஃப்ளோரு, இங்க இது இருக்குன்னு ஹேண்ட்லாம் போட்டு காட்டுறா. அவ சொல்றது கேட்கலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நடக்காதுங்கிறது அப்பாவுக்கும் தெரியும், ஹீரோனோட உள் மனசுக்கும் தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. சோ அவங்களாவே அந்த கல்லு வச்சு வீடு கட்டி முடிச்சுட்டு அப்பா நம்மளோட வீட்டுக்கு பால் காய்ச்சிடலாமான்னு அவங்க கையோட கொண்டு வந்த ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டி விட்டு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் யூனா வந்து ஒரு போட்டோ கொடுக்குறாங்க. அதுல ஹீரோவோட அத்தை, அவங்க ஹஸ்பண்ட், அவனோட கசின், அது போக அந்த சுத்து வட்டார பகுதியில அவங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ. நிலநடுக்கத்துல நிறைய பேரு இறந்து போயிட்டாங்க, சில பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்னு தகவல் இருக்கு. அவங்களுக்குலாம் அவனோட கசினை பத்தி இன்னுமே விசாரிச்சு பார்க்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப யூனா வந்துட்டு சார் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே நாளைக்குள்ள ஜீஜோ ஐலாண்ட் வந்துருவாங்க. ஹீரோவும் நான் போன முறை போனப்பவே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் பாத்துக்கிறேங்கிறான். இங்க அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அந்த வேலை ஓட்டிட்டு வந்தான ஹீரோனோட ஃப்ரெண்ட், அவன் பேர் ஜங்ஹியூக்கு. அவனும் அம்மாவும் அவங்க வீட்டுல ஒரு போர்ஷனை தான் ஹீரோனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாடகைக்கு விட்டுருப்பாங்க. காலையிலே திடீர்னு அப்பா சண்டை போட்டு வீட்டோட டெபாசிட் பணத்தை மட்டும் வாங்கிட்டு எங்கேயோ போனதா அவங்க விஷயத்த ஹீரோன் கிட்ட சொல்லவும், என்ன நேத்து நைட்டு வரைக்கும் நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, பணத்தை வாங்கிட்டு எங்க போனாருன்னு தெரியலையே, நீங்க ஏன் ஆண்டி அப்பா கேட்டதும் பணம் கொடுத்தீங்க, நிலுங்க நான் இப்பவே அவரை புடிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்தாருன்னு இவ அவங்க அப்பாவை தேடி போனா வாசல்ல கடன்காரங்க வந்து நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இவங்ககிட்ட கடன் வாங்கி தப்பிச்சுதான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இவனுங்க எங்கேயும் துரத்திட்டு வந்துட்டானுங்க. என்னமா உங்க அப்பா ஊரை விட்டு போயிட்டதா கேள்விப்பட்டோம், அவர் வாங்கின கடன்லாம் யார் கொடுக்க போறாங்க, இல்ல அதுக்கு பதிலா ஒன்னதான் விட்டுட்டு போயிருக்காரான்னு அவனுக்கு ஹீரோனை கேட்ச் பண்ணான்னு பாக்க, யோ அப்பா என்னையா வேலை பார்த்துட்டு விட்டு போனேன்னு இவனே காப்பாத்து அந்த கடன்காரங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க வந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறா. இவ ஓடுறா ஓடிட்டே இருக்கா. இவ்வளவு துரத்தி வரவனுங்களால கூட அவ்வளவு பிடிக்க முடியல. இந்த மாதிரி ஹீரோனுக்கு ஓடி நிறைய பழக்கம் இருக்காட்டு இருக்கு அவங்க அப்பா கூட சின்ன வயசுல இருந்து. அதுல இவ செவரெல்லாம் எகிரி குச்சி ஓடி போய் ரோட்டுக்கிட்டே வந்துடுறா. அப்ப தூரமா ஒரு கார் வரவும் கொஞ்ச நாள் அந்த கார் இவ்வளவு மோதி இருக்கும், அதனால டக்குன்னு படுத்துறா. காரை ஓட்டிட்டு வந்து சடனா பிரேக்க போட்டு இறங்கி வந்து, ஹலோ உங்களுக்கு எதுவும் ஆகலங்க. கார்ல வந்தது ஹீரோ தான். இவ்வளவு இல்ல சார் எனக்கு எதுவும் ஆகலங்கிறா. ஆனா அந்த ஓரமா கடன்காரங்க நிக்கிறத பாக்கவும் டக்குன்னு மயக்கம் போட்டுறா. இவனோட காருக்கு முன்னாடி விழுந்ததுனால எதுவும் கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஹீரோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்திடுறான். டாக்டர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு, ஒரு துளி கூட இந்த பொண்ணுக்கு அடிப்படல, மேபி காரை தூரமா பார்த்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே நார்மல் ஆயிடுவாங்கன்னு சொல்லவும் இவனுக்கு ஹீரோன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இருந்தாலும் சரியா அவனால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ தன்னோட விசிட்டிங் கார்டு அங்க உள்ள நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, இந்த பொண்ணுக்கு மெடிக்கலா எதுவும் நீட்ஸ் தேவைப்படுச்சுன்னா இல்ல அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டாலும் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கன்ட்டு இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துடுறான். ஹீரோக்கு ஹோட்டல் பிசினஸ் தான் இருக்கு. இங்க ஜீஜோ ஐலாண்ட்ல அவனுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கதான் வந்து தங்கி இருக்கான். ஏதோ சில வேலையெல்லாம் இருக்கவும் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பதான் ஞாபகம் வந்தவனா ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அந்த பொண்ணு இப்போ ஓகேவான்னு கேட்க, சார் நீங்க கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணும் அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களோட திங்ஸ கூட எடுத்துக்காம நாங்க கொடுத்த உங்களோட விசிட்டிங் கார்டை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க, உங்களை எதுவும் கான்டாக்ட் பண்ணாங்களான்னு கேட்க, இல்ல ஏதோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குதா சொன்னீங்கல்ல, அதை இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு அவனோட ஹோட்டல் அட்ரஸ் சொல்றான். அவன் கேட்டுக்கிட்ட மாதிரியே கொஞ்ச நேரத்திலே ஹீரோட ஹேண்ட் பேக் அவளோட திங்ஸ் எல்லாம் இவன் கையில கொண்டு வந்து கொடுத்துறாங்க. இதுக்கு அந்த பொண்ணு நம்ம கார் முன்னாடி வந்து விழுகணும், அப்புறம் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கணும், ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் அங்கன்னு தப்பிச்சு போயிருக்கா, மேபி பின்னாடி வந்து எதுவும் ஆக்சிடென்ட்டுக்காக நஷ்ட எடு கேட்பாளோ, அதுக்கு முன்னாடி நம்மளே கான்டாக்ட் பண்ணி பேசலான்னு இவன் திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹீரோனோட விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்கு, டூர் கைடுன்னு போட்டு. சரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னா அந்த பக்கம் யாருமே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோன் ஏன் சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல இருந்து அவசரமா தப்பிச்சு இருந்திருப்பானா, அங்கேயுமே கடன்காரங்க அவளை தேடி வந்திருப்பாங்க. இவ அவங்களுக்கு எல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்கு பின்னாடியே தோத்திட்டு வந்திருந்திருப்பா. வந்தவ தான் ஃப்ரெண்ட் ஜங்ஷுக்கு கால் பண்ணி கடன்காரங்களாம் வஞ்ச வச்சு துரத்திட்டு இருக்கானுங்க, அவனுக்கு கண்ணில் படாம நான் இருக்கதான் நல்லது, நீ எங்க அப்பா வீட்டுக்கு வந்தாருன்னா இல்ல அவர் உனக்கு கால் பண்ணாருன்னா தயவு செஞ்சு அவர் கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதை என்கிட்ட கொடுக்க சொல்லு, நானுமே கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதெல்லாம் இந்த கடன்காரங்க கிட்ட பேசி கொடுத்துட்டு அவனுக்கு அசந்த நேரமா பார்த்து பழைய பிடிக்க ஜப்பான்கே போயிடலான் இருக்க எங்க அப்பா கூட சேர்ந்துங்கிறா. சரி உங்க அப்பா வர வரைக்கும் நீ எங்க தங்க போற, சனால போய் தூங்க வேண்டியதான், இல்லைன்னா ஏதாச்சும் வீடியோ கேம் ஸ்டாலுக்கு போய் நைட்டு ஃபுல்லா வீடியோ கேம் விளையாட வேண்டியதான். நேற்றுக்கு நைட்டு தான் இங்க ஒரு வீடே கட்டலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா அவ புலம்பிட்டு இருக்கும் போதுதான் ஜோ பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுக்கிற, ஹீரோட விசிட்டிங் கார்டு. இவரோட காருக்கு முன்னாடி தான் நான் விழுந்தேன், அவர் பேசினது அவரோட காரு அவரோட ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பணக்காரன்னு நினைக்கிறேன், இந்த ஆக்சிடென்ட்க்கு எதுவும் அவர்கிட்ட பணத்தை கறந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அவன் ஃப்ரெண்டுமா ஹீரோட ஹோட்டல் கிட்ட வந்துடுறாங்க. எவ்வளவு பணம் வாங்கிட்டு வருது, ஒரு 10 லட்சம் வாங்கிட்டு வரட்டுமாங்க. ஃப்ரெண்ட் வந்துட்டு உன் உடம்புல ஒரு கீரல் கூட இல்ல, நீ எப்படி போய் 10 லட்சம் வாங்க முடியும், அப்போ அதான் அங்க கிடைக்கல அந்த கல்லை எடுத்து என் மண்டை நானே உடச்சுக்கிட்டுமா, அவர் தான் உன ஹாஸ்பிட்டல வந்து உனக்கு செக் பண்ற வரைக்கும் பக்கத்துல இருந்திருக்காருல, நீ திடீர்னு காயம்லாம் ஏற்படுத்திட்டு போனீங்கன்னா உன் மேல கேஸ் போட்டுருவாரு, அப்புறம் நம்ம தான் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்குங்க. என்ன பண்ணலாம், அந்த ஆக்சிடென்ட்ல நான் ரொம்பவே பயந்து போய் டிப்ரெஷன் ஆயிட்டேன், அதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ண முடியுமான்னு கேட்கட்டுமாங்க. இது கொஞ்சம் நியாயமானது மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காம நியாயமான முறையில எவ்வளவு பணம் கிடைக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு வான்னு ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சு வைக்கிறான். இவ்வளவு ரிசப்ஷன்ல போய் ஹீரோ கொடுத்த கார்டை கொடுக்குறா. பொதுவா பெரிய பெரிய பணக்காரங்களாம் கார்ட்லயே நிறைய வேரியேஷன் வச்சிருப்பாங்க, ஹீரோன் கிட்ட இருக்கிறது நல்ல விஐபி கார்டு, சோ அதோட வந்திருக்கானா பாஸ்க்கு முக்கியமானவங்களா தான் இருப்பாங்கன்னு ரிசப்ஷன்ல இருந்து ஹீரோ கான்டாக்ட் பண்ண இவ்வளவு உடனே அவனோட ரூமுக்கு அனுப்பிச்சு வைக்க சொல்றான். அவ போனதுமே ஹீரோ
ஹீரோக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் இப்பதான் ஹீரோயினை நல்லா நோட் பண்றான். இந்த பொண்ணு அன்னைக்கு டிராமா பண்ண பொண்ணு தானே அவனுக்கு ஞாபகம் வந்துருது. இந்த பொண்ணு தான் அன்னைக்கு பிளைட்ல மயக்கம் போட்ட மாதிரி நம்ம சீட்டு கிட்ட விழுந்து கிடந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு 20 பேர் பிளைட்டுக்குள்ள என்டர் ஆகும். அவளோட முக ரியாக்ஷனே மாறினுச்சு. மேபி இவ டூரிஸ்ட் கைடுங்கறனால அவளோட கஸ்டமர்ஸ்க்காக தான் அன்னைக்கு பிளைட் டேக் ஆஃப் பண்றதை டிலே பண்ணி இருந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். உங்களோட விசிட்டிங் கார்டுல பார்த்தேன் உன் பேரு ஜூரி தானே. இப்ப என்ன ஏன் நீ அவசரமா பார்க்க வந்து தெரிஞ்சுக்கலாமாங்க. ஆகா வந்துட்டாரே நம்ம பாயிண்ட்டுக்குன்னு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா எனக்கு கால் வெளி அப்படின்னு சொல்லி கால் கிட்ட கை கொண்டு போவாளா. ஹீரோ ரெடியா ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்குமெண்ட் வாங்கி வச்சிருந்திருப்பான் இருக்கு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா செக் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான். இதுல உனக்கு எதுவும் அடிபட்டதா இல்ல. நான் மயக்கம் போட்டு விழுந்தேனே. கார்ல அடிபட்டு நீ மயக்கம் போட்டு விழுகல. கார் வந்ததை பார்த்துதான் மயக்கம் போட்டு விழுந்தா. அதுலயும் என் பேர்ல எந்த தப்பும் இல்லங்கவும் இன்னும் இவ்வளவு தெளிவா இருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல நான் என்னோட திங்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள எவ்வளவு வேல்யூபிளான பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னு தெரியுமா. அதுக்கெல்லாம் யாரு சரி கட்டுவாங்கவும். ஓ உங்களோட ஹேண்ட் பேக் சொல்றீங்களா. அதுவும் என்கிட்ட தான் இருக்குன்னு. அதுல எந்த வேல்யூபிளான திங்ஸ்மே இல்ல. அதனால அவளோட திங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ண ஜூரி சரண்டர் ஆயிடு. இந்த ஆள் ரொம்ப புத்திசாலியா இருக்கான்னு. தேங்க்ஸ் சார், எனக்கு நீங்க இன்னைக்கு நிறைய விதத்துல உதவி பண்ணிருக்கீங்க. என் பேக் எடுத்துட்டு நான் கிளம்பட்டுமாங்கிறான். அவனும் ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு செக்அப் கூட நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க. அவளுக்கு அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடணும்னு தோணுது. இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு 4 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பா. இதுக்கும் இன்னொரு முறை ட்ரை பண்ணலாமான்னு அப்படியே பேக் ஸ்டெப் எடுத்து வந்து இன்னைக்கு காலையில நடந்த ஆக்சிடென்ட் தான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் சந்திச்ச முதல் ஆக்சிடென்ட். அதனால என் மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கு. லைட்டா நான் டிப்ரெஷன் ஸ்டேட் குள்ள போற மாதிரி கூட இருக்கு. அதுக்கு எதுவும் காம்பன்சேஷன் கிடைக்குமா சாருங்க. அவனுக்கா சிரிப்பு வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கும் கூட காலையில் நடந்தது முதல் ஆக்சிடென்ட் தான். அதுலயும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் காரணமே இல்ல. இதுக்கு வேண்டாம் ஏன் லாயர் கிட்ட கேட்டு பாக்கட்டுமா எனக்கு எதுவும் காம்பன்சேஷன் கிடைக்குமான்னு. அதாவது நீங்க தான் எனக்கு காம்பன்சேஷன் தர மாதிரி இருக்குங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன்ல அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளில வந்துடுறா. இவனுக்கா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது சின்ன வயசுலயே என்னென்ன போயெல்லாம் சொல்லுதுங்கிற மாதிரிதான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்து சார் இன்னைக்கு நைட்டு 4 சைனீஸ் இன்வெஸ்டர் வராங்க. அவங்களுக்கு சைனீஸ் தவிர்த்து வேற எந்த லாங்குவேஜும் தெரியாதாமா. அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்ல சார். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு ஹோட்டலுக்கு வரல. அப்பதான் இவனுக்கு ஹீரோனோட அந்த விசிட்டிங் கார்டுல அவளுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியறதா மென்ஷன் பண்ணது இருக்கும். சோ உடனே அவளோட நம்பருக்கு கால் பண்ணவும் இவ்வளவு ஓடி வரா. பணம் தான் கொடுக்க போறேன், நான் பணம் கொடுப்பேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஏமாத்து வேலைக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன், வேலை செஞ்சாதான் கொடுப்பேன்னு. இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு டிரான்ஸ்லேட்டரா இருக்க முடியுமான்னு வரப்போற சைனீஸ இன்வைட் பண்றதுக்காக இவ்வளவு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்களுக்கு இந்த ஐலாண்ட்லயே ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்கதான் ஹீரோயின் வந்திருக்கா. அவளுக்கு அந்த வீடை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுது. அவளுக்கு மட்டும் இல்ல வந்த சைனீஸ் கிளைண்ட்ஸ்க்குமே வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வீடுதான் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா அங்க விருந்துக்கே ரெடி பண்ணிருக்காங்க. அவனுக்கு பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்க. பாவம் ஹீரோயினால சாப்பிட முடியல, ஏன்னா அவ டிரான்ஸ்லேட்டர் ஆச்சே. அதனால அவனுங்க சாப்பிடும் போதும் என்ன பேசுறானுங்கன்னு கேட்டு அவ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ஹீரோ பேசுறலாம் கேட்டு அவனு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. இவ்வளவு நல்ல நல்ல சாப்பாடுலாம் எதுக்காப்புல வச்சுட்டு எப்படிரா வயித்தையும் வாயும் கண்ட்ரோல் பண்றேன்னு தெரியாம அவளும் ரொம்ப நேரமா தவிச்சுட்டு டிரான்ஸ்லேஷனையும் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு கொஞ்ச நேரம் அந்த சைனீஸ் கிளைண்ட் கிட்ட ஒரு அமைதி தெரியுது. ஹீரோமே அவனோட சாப்பாட்டுல கவனமா இருக்கான். சரி அப்ப நம்மள கைய வச்சிட வேண்டியதானே. இவ ஒரு பெரிய ரொட்டியா எடுத்து அதை சாப்பிடுறா. கரெக்டா இவ வாய்க்குள்ள வச்சு முழுங்க போற சமயத்துல அந்த சைனீஸ் கிளைண்ட் இவ கிட்ட ஏதோ ஒரு டவுட் கேட்க இவ அவசரமா ஹீரோ பார்த்துட்டு முழுங்கவும் விக்கிக்குது. பக்கத்துல இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவளுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க அவ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அந்த லாங்குவேஜை வந்துட்டு டிரான்ஸ்லேட் மட்டுமே பண்றது இல்ல, அவங்க கூட ரொம்ப இயல்பா அந்த லாங்குவேஜ்லயே பேசுறா. பொதுவா டிரான்ஸ்லேட்டர்னா என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டா வாங்கி அப்படியே திருப்பி தானே கொடுப்பாங்க. இவ அந்த மாதிரி இல்லாம அவங்க கூட கேஷுவலா பேசுறதுனால ஹீரோ கூட அவங்க டீல்ல விட்டுட்டு இவ கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு அவங்களுக்கு ஊர் கதை ஒலை கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி கியூட்டா தான் இருக்கு. அதனால சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். டின்னர் முடிச்சுட்டு கிளைண்ட்ஸ் எல்லாம் கிளம்பும் போது கூட அவர் டூர் கைடு ஃபியூச்சர்ல அவங்க எல்லாரும் இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளவுதான் கான்டாக்ட் பண்ணணும்னு விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து விடுறா. ஹீரோக்கு அப்பப்போ இவ பண்றதுல கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இவன் ஹீரோ பக்கமா திரும்பி சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்குன்னு எனக்கான அமௌண்ட் எடுத்து வைங்கன்னு இவளுக்குன்னு ஹீரோ ஒரு ரூமை கை காட்டவும் அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால். உங்க அப்பா இந்த பக்கம் வரல, அவருக்கு நான் தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்கேன், ரீச் பண்ணவும் முடியல, நீ மட்டும் இந்த சைடு வந்துடாத, ஏன்னா கடன்காரங்க எங்க வீட்டை சுத்தி நிக்கிறாங்க, முடிஞ்ச அளவு மறைஞ்சுக்கோ, நான் சொல்றப்ப நீ வெளியில வந்தா போதுங்கிறான். என்னடா எப்ப பார்த்தாலும் ஓடி மறைஞ்சு வாழ வேண்டியிருக்கு. இந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு, ட்ரெஸ் மாத்திரக்கு மட்டும் இல்லாம இந்த ரூமையே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நல்லாதான் இருக்கும்னு ஒரு ஆசைக்கு அந்த பெட்ல உருண்டு புரண்டுட்டு வெளியிலயும் வந்துடுறா. உன்னை கிளைண்ட்ஸ் கூட இருந்தப்போ இந்த வீடை நல்லா பாத்துருக்க மாட்டேன், இப்போ ஒரு ஆங்கிள் இருந்து பாக்கும் போது ச்சே நான் எந்த மாதிரி ஒரு வீடை இந்த ஐலாண்ட்ல கட்டணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி வீடை இந்த ஆள் கட்டியிருக்கிறாரு. அப்பா சொன்னது கரெக்ட் தான், அதிர்ஷ்டம் இருந்தாதான் இந்த மாதிரி வீட்டுல எல்லாம் நம்ம வாழ முடியும் அப்படின்னு இவ வீட்டையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கா. அதுக்குன்னு ஹீரோமே வீட்டுல இருந்து கிளம்பிடுறான். கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் நீ இன்னும் போகலையா, உன் வீடு எங்கன்னு சொல்ல, நானே டிராப் பண்ணிடுறேன், டைம் ஆயிடுச்சு இல்லங்க. இல்ல சார் அது நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்னும் இவனோட வீட்டையே பாத்துட்டு இருக்க. அவன்
திரும்பி என்னாச்சுங்கிற மாதிரி பாக்க, இல்ல இந்த வீட்டுல பொதுவா யாரும் இருக்க மாட்டாங்களா? ஆமா, எப்ப வச்சுதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். அப்ப இந்த வீடை மெயின்டைன் பண்றவங்க எல்லாம் அவங்க மந்த்லி ட்வைஸ் மட்டும் தான் வருவாங்க, மத்த நேரம்லாம் வீடு பூட்டியதா இருக்குமா? ஆமா, ஏன் இந்த சந்தேகம் எல்லாம் கேக்குறேன்? இல்ல சார், இவ்ளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கீங்க, வீட்டுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க, ஆனா எப்பவாச்சும் வருவேன்னு சொல்றீங்க, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கா. வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கவும், போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதே இடத்துல நிக்க, ஆமா என்ன போ சொல்லிட்டு நீ என்ன பண்ண போறங்கிற மாதிரி அவன் திரும்பி பார்க்கவும், இதோ நானும் தான் கிளம்பிட்டேன், உங்க வீட்டுல இருந்து நீங்களே போறீங்க, நான் மட்டும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வெளியில வந்துடுறா. இந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்க. அவங்க நைட் ஆனதும் வீட்டுல உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த கேட் எரிக்க வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு ட்ரெஸ் மாத்திரக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, அங்க கிளாஸ் விண்டோ தான், அதுலயும் அந்த விண்டோல கிரில் எல்லாம் இல்லங்கிறத அவ அப்பவே பாத்துருந்துருப்பா. இப்ப அப்படியே நைஸா அந்த விண்டோ வழியா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து எப்படியோ நமக்குன்னு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. ஆனா இது தப்பு இல்லையா? தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதுக்காப்புல ஹீரோட போட்டோ இருக்குமோ அதை எடுத்து வச்சுட்டு, சார் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இந்த மாதிரி பல வீடுகள் உங்க கைவசம் இருக்கும்ல, ஆனா நான் வீடெல்லாம் கேட்கல, இந்த வீட்டுல ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு போட்டோ கிட்ட இவளே கேட்டுட்டு இவளே போட்டோவையும் ஆட்டிட்டு பாரு சாரே தலையாட்டிட்டாரு. தேங்க்ஸ் சார், அப்ப இந்த வீட்டுல நான் 5 நாள் இருந்துக்கிறேன்னு நிம்மதியா போய் மேடம் தூங்கிடுறாங்க. ஹீரோயின் நினைச்சிட்டு இந்த மாதிரி ஹீரோ சியோலுக்குலாம் ரிட்டர்ன் ஆகலாம், அவனோட ஹோட்டல் ரூம் தான் ரிட்டர்ன் ஆயிருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட், சார் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு ஒரு பார்சல கொடுத்துட்டு போறான், அதுல பிளவர், காஸ்ட்லியான ஒயின், கூடவே ஒரு நோட் இருக்கு, சாய்சிங்கிற ஒரு பொண்ணு தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு, மாஸ்கோல நடந்த டென்னிஸ் காம்படிஷன்ல நான் வின் பண்ணிட்டேன்னு. ஹீரோக்கு என்னமோ தெரியல, அந்த மெசேஜ பாக்கும்போது ஒரு மாதிரி சங்கடம் தான் படுறான். இருந்தாலும் அவ காம்படிஷன்ல வின் பண்ணதா சொல்லியிருந்திருப்பாள்ல, அதனால டிவி ஆன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் சேனல்ல சாய்சி வின் பண்ணதா சொன்ன வீடியோவை போட்டு பார்த்துட்டு இருக்கான். வின் பண்ணிட்டேன்னு சொன்னவளுக்கு இவன் கால் பண்ணி கூட வாழ்த்துக்கள் சொல்லல, ஜஸ்ட் அந்த காம்படிஷனை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். மேபி அந்த பொண்ணு ரெகுலரா இந்த மாதிரி வின் பண்ற காம்படிஷனை பத்தின மெசேஜ்லாம் இவனுக்கு அனுப்புவாளாட்டு இருக்கு. ஆனா இவன் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு இனிமேதான் தெரிய வரும். இப்ப அப்படியே ஹீரோட அத்தையும் அவங்க ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு கோல்ஃப் கிளப்க்கு தான் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு. ஏன்னா இவங்க ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். அப்புறம் அத்தைக்கு வந்து கல்யாணம் எல்லாம் ஆகல, அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு லீஜு. ஆனா அத்தைக்கு எல்லாமே ஹீரோ தான், அவனதான் சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்ப வேணும்னே அவங்க அத்தை வெறுப்பேத்திருக்காக, நேத்துக்கு டிவில பாத்தியா அந்த சாய்சி பொண்ணு டென்னிஸ் காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கா, அவ ஏதோ ஆசைப்பட்டு சேனை விட்டுட்டு போனாலும் அதை அடைஞ்சிட்டா பாரு, இந்த சேன் எல்லா வகையிலயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள் மாதிரி தான் இருக்கான், ஆனா அப்படி இருந்தும் இந்த பொண்ணு ஏன் அவனை விட்டுட்டு போயிருந்திருக்கணும், அதுலயும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு போயிருந்திருக்கா, கண்டிப்பா அதுக்கான வழி அவன் மனசுல இன்னுமே இருக்கும்ல. அதுக்கப்புறமா அவன் எந்த பொண்ணையும் டேட் பண்றது கூட இல்ல, ஒருவேளை அவனுக்கும் உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையாங்க, ஏன் எங்க வீட்டு பையன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்? ஆமா, அந்த சாய்சி பொண்ணு சேனை விட்டுட்டு தான் போனா, ஆனா அதுக்காகலாம் அவன் துளி கூட வருத்தப்படல. அப்படி அவன் அதுல வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி இருந்தா எங்க அப்பாக்கு அப்புறமா இந்த பிசினஸ் இவ்வளவு நல்லா அவனால பண்ண முடியுமா? சரி நீ இவ்வளவு பேசுறியே, உன் பையன் ஹோட்டலுக்கு வந்து ரொம்ப நாளா இருந்தான் ஜான் சொன்னா, இப்ப எந்த பொண்ணு கூட எந்த ஊர்ல இருக்கான்னு கேட்கவும், லீஜு வந்து ஒரு பிளே பாய், அதனாலதான் அத்தை வேணும்னே முதல்ல உங்க வீட்டு பையனை நீ ஒழுங்கா வளர்த்திருக்கியாங்கிற மாதிரி குத்தி காட்டி பேச, லீஜு இந்த முறை பிசினஸ் விஷயமா தான் இட்டாலிக்கு போயிருக்கான், அவெல்லாம் மாறிட்டான அவங்க அம்மா அஷூரன்ஸ் கொடுக்க. இப்ப அப்படியே அந்த லீஜுவை காட்டுறாங்க. நைட்டு கிளப்புக்கு போயிருந்திருப்பான்னு இருக்கு, அங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடவும் இவனு கிளம்பி வந்துட்டான். நல்லா நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில கிளம்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட புருஷன் முன்னாடி வந்து நிக்கிறான். அதுலயும் அவன் பெரிய ரவுடியாட்டு இருக்கு. ஏண்டா என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி கூட நீ ஒரு நாள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன்னு அவன் துப்பாக்கி எடுத்து சுட போக, லீஜுவா அவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு அங்க வந்து ஓடி வந்துட்டு அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இங்க ஆபத்துன்னு சொல்லவும், பாஸ் நான் ரெடியா காரோட வெளியில தான் நிக்கிறேங்கிறான். இவனும் எப்படியோ ஓடி வந்து அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப அப்படியே ஐலாண்ட்ல இருக்கிற ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோட போட்டோ கிட்ட, சார் நான் பாருங்க சும்மா எல்லாம் இங்க இல்ல, ஏதோ மாசத்துக்கு இந்த வீட்டுல வந்து 2 பேர் மெயின்டெனன்ஸ் பண்றதா சொன்னீங்கல்ல, அவங்க சரியாவே மெயின்டெனன்ஸ் பண்ணல, நான் தொடக்கதான் இந்த வீடே புதுசாகிற மாதிரி இருக்கு, அடுத்த வீட்டுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு தோட்டத்திலயும் போய் வேலை தான் செய்ய போறேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படின்ட்டு வெளியில தோட்டத்துல வந்து புல்லெல்லாம் புடுங்கிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன பாண்ட் இருக்கும், அதுல அழகான மீன்லாம் இருக்கு, அது கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு சாப்பாடு எல்லாம் போடுறா. இங்க பாருங்க நானும் உங்களை மாதிரிதான் இந்த வீட்டுல இருந்துட்டு போலான்னு வந்திருக்கேன், நம்ம எல்லாரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டா அங்க உட்கார வந்தா காத்துல அப்படியே ஒரு ஆரஞ்சு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. என்ன இது நல்ல ஸ்மெல்லா இருக்குன்னு அப்படியே அந்த வாசனை வர பக்கமா போகவும், இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தானே, அங்க என்ன ஃபார்ம் இருக்குன்னா ஆரஞ்சு
தோட்டம், அவ்வளோ பெரிய தோட்டம். இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு, இதை கவனிக்காம போயிட்டேமேனு இவ உள்ள போய் பாக்குறா. அவ்வளோ ஆரஞ்சு பழம், அதுல பாதியனா மரத்துல இருந்து கீழே வேற விழுந்து கிடக்குது. ஐயோ என்னோட தங்கங்கள்லாம் பாரு எப்படி கீழே விழுந்து கிடக்குதுன்னு இவ ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சாப்பிட்றா. அப்படி ஒரு இனிப்பு. பணக்காரங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையோட நெளிவு சுழிவு எல்லாம் இன்னும் தெரியல. இந்த பழத்தெல்லாம் வித்தா எவ்வளவு காசு கிடைக்கும், இப்படி அனாமத்தா விட்டுட்டு போயிட்டாங்களே. ஒரு கிலோ ஆரஞ்சு வித்தா 100 ரூபாய். எப்படி இந்த தோட்டத்துல ஒரு 1000 கிலோ ஆரஞ்சாச்சும் கிடைக்கும். ஒரு 10 நாள் இந்த வீட்டுல இருந்தா 10 லட்சம் சம்பாதிச்சிடலாமாட்டிருக்கே அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஏன் இப்ப கணக்கு போட்டுட்டு இருக்கோம். அது டைம் வேஸ்ட் ஆச்சு. இருக்க போற இந்த 2-3 நாள்ல நம்மள இந்த ஆரஞ்சு எல்லாம் வித்துற வேண்டியதானே. வீட்டுக்குள்ள இருந்து பெரிய பேஸ்கெட் எடுத்துட்டு வந்து அங்குள்ள ஆரஞ்சு பழத்துல மொத்தமா அள்ளி போட்டு மெயின் ரோட்ல ஒரு தள்ளு வண்டி கடையை போட்டு 1 கிலோ ஆரஞ்சு 100 ரூபாய், 2 கிலோ ஆரஞ்சு 150 ரூபான்னு வித்துட்டு இருக்கா. ஹைவேஸ்ல போற எல்லாருமே இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு சீப்பா கிடைக்குதுன்னு அவகிட்ட காரை நிறுத்தி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. முத நாளே அவ எதிர்பார்க்காத லாபம் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு சாயங்காலமே வந்து அதே உற்சாகத்தோட திரும்பவும் ஆரஞ்சு பழத்தெல்லாம் பொறிக்கிறா. அப்பதான் இன்னொரு ஐடியா, வெறும் ஆரஞ்சு பழமா மட்டும் இதை வித்துட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். கீழே வேற நிறைய ஆரஞ்சு எல்லாம் வேஸ்டா போய் கிடக்குது. அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த வீட்டோட கிச்சன் சும்மா தானே இருக்கு. அவங்க போய் ஆரஞ்சு ஜாம், ஆரஞ்சு ஜூஸ்ன்னு விதமா ரெடி பண்ணி விக்கிறக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்ட்ல கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, சார் நம்மளோட சைனீஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களாம் டிரான்ஸ்லேட்டர் கூட பேசணும்னு தான் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. நானும் எப்பவும் நம்ம ஹோட்டல் உள்ள டிரான்ஸ்லேட்டர் விட்டு பேசணும்னா அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஹீரோனோட ஞாபகமே வருது. ஓ ஜூரியா அப்படிங்கிற மாதிரி. இங்க ரோட்ல ஹீரோயின் ரொம்ப மும்மரமா பழம் எல்லாம் வித்துட்டு இருப்பாளா. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஜங்கியோக்கு வேன்ல வரவும் இவளை பார்த்துட்டு, ஏய் இந்த பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுங்க? நான் ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கேன், அவர் வீட்டுல நிறைய ஆரஞ்சு மரம் இருந்துச்சு. வீட்டை சுத்தி ஆரஞ்சு மரமா? அப்ப இடம் பெரிய இடமா இருக்கு மாட்டிருக்கு, அங்க எப்படி உன்னை தங்க விட்டாங்க? தங்க விடல, நானா அங்க தங்கி இருக்கேன். என்ன திருட்டுத்தனமாவா? அப்ப இந்த பழம் என்ன திருட்டு பழமாங்க? என்ன திருட்டுங்கிற? நான் ஒண்ணு திருடி எல்லாம் கிடையாது. இந்த பழம்லாம் கூட அங்க வேஸ்டா போற நிலைமையில தான் இருந்துச்சு. விட்டுருந்தோம்னா அடுத்த வாரம் கெட்டு கூட போயிருந்திருக்கும். அதான் பொறிச்சிட்டு வந்தேங்கிறா. ஜூரி நீ எப்பவும் பண்ற மாதிரி விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காத, இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். இனிமே அந்த வீட்டு பக்கம் போயிடாதங்க. இல்ல அங்க நான் செஞ்சு வச்சுட்டு வந்த ஜாம் ஜூஸ் எல்லாம் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வித்துக்கிட்டுமாங்க? முடியவே முடியாது. ஏற்கனவே கடன்காரங்க உங்க அப்பாவை தேடிட்டு இருக்காங்க. நீ பண்ற வேலைக்கு போலீஸ்காரங்க உன்னை கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. அவன் ஃப்ரெண்ட் அங்க வந்து இழுத்துட்டு போலான்னு பார்த்தா அவளா அந்த பழ வண்டியை விடாம அதை புடிச்சிட்டு இருக்கவும் 2 பேருக்கு இடையிலயும் தள்ளுமுள்ளாயி வண்டியில உள்ள பழம் எல்லாம் தரையில உருண்டோட ஆரம்பிச்சிருது. ஐயோ என்னோட தங்கங்கள்லாம் ரோட்ல உருண்டு போகுது. நீ அவசர அவசரமா அதெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனுமே என்ன பண்றது இவளை வச்சுட்டுன்னு வந்து உதவி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ரோட்ல ஹீரோவும் யார் கூடயோ போன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைனீஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வந்திருப்பாங்க. இவன் புதுசா ஏதோ ஒரு ரெசார்ட் இங்க கட்ட போறான்னு இருக்கு. அதுக்கான பிளான கையில வச்சுட்டு ஏதோ கால் பேசிட்டே வந்துட்டு இருப்பானா. தெரியாதனமா ரோட்ல கிடக்குற பழத்தெல்லாம் கார்ல ஏத்திடுறான். அது ஹீரோவோட கார்னே தெரியல. ஆனா கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு இருந்த பழத்துல பாதி பழத்தை இவன் கார்ல ஏத்திட்டு போகும். ஹீரோன் அந்த கார் போற திசையை பிடிச்சு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கா. யார்டா அது இப்படி கத்துறதுன்னு இவன் அப்பதான் கார் கண்ணாடியில ஹீரோனை பார்த்துட்டு இவளா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி வரான். ஹீரோனுக்கு ஐயோ கார் ஏத்திட்டு போனாலும் பரவாயில்லன்னு விட்டு இருந்திருக்கலாமா இருக்கு. கடைசியில ஆரஞ்சு பழத்துக்குலாம் சொந்தக்காரனே கத்தி கூப்பிட்டு விட்டுட்டோமே, கண்டுபிடிச்சிருவானோ இதெல்லாம் அவனோட ஆரஞ்சு பழங்கிற மாதிரி அவ பயந்துட்டு இருக்க. இவ கத்துனது கீழே விழுந்துக்கிற பழத்தெல்லாம் பார்க்கும்போது அவளோட பொருளை தான் நம்ம டேமேஜ் பண்ணிட்ட மாதிரி இருக்குன்னு நான் காம்பன்சேட் பண்றேங்கிறான். இல்ல சார் அதெல்லாம் வேண்டாங்கிறா. என்ன திடீர்னு வேண்டாங்கிற? முதல் டைம் நடக்காத ஆக்சிடென்ட்டுக்கு பணம் பறிக்கலான்னு ஐடியா பண்ணவுதான் நீ. அது வேற இது வேற சார். பரவாயில்ல நீங்க போய்க்கோங்க. இல்ல அன்னைக்கு நடந்ததுல என் மேல தப்பு இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு இந்த பழத்தெல்லாம் நாஸ்தி பண்ணது என்னோட தப்பு, அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா என்னோட மனசாட்சி ஒத்துக்காதுன்னு கீழே விழுந்த பழத்துக்குலாம் இவனா ஒரு கணக்கு போட்டு சாரி அப்படின்னு அவ கையில பணத்தை கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு அங்க வந்து போக இவன் அந்த பணத்தை படுத்துட்டு ஐயோ பாவம் இவ்வளவு அப்பாவியா இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷங்கிறா. ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏன் ஜூரி உனக்கு இவரை தெரியுமாங்க? எனக்கு மட்டும் இல்ல கீழே விழுந்து கிடக்குற பழங்களுக்கு கூட அவர் யாருன்னு தெரியும், ஆனா அவருக்கு தான் எதுவுமே தெரியலங்கிறா. அப்ப அவரோட வீட்டுல இருந்தா பழத்தை திருடிட்டு வரையாங்க. ஐயோ நான் ஒண்ணு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இவ கலெக்ட் பண்ணி வச்சதுல டேமேஜ் ஆகாத பழத்தெல்லாம் ஒரு பாக்கெட்ல போட்டு அங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவோட கார் கண்ணாடி கதவை தட்டி பழம்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும், வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு பாசமா கொடுக்கவும் பரவாயில்ல நம்ம கூட இந்த பொண்ணு என்னமோ நினைச்சோம், நல்ல மேனர்ஸ் தெரிஞ்ச பொண்ணுன்னு அவனு பழத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் சொன்னான்னு வேற அந்த பழத்தை சாப்பிட்டு பாக்குறான். ஆமா அவ சொன்னது கரெக்ட் தான், இனிப்பா இருக்குன்னு அவன் வீட்டு பழம் தெரியாம அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான். நேரத்துல இங்க ஹீரோயின் ஹீரோட வீட்டுல தூங்க கூட இல்லாம அவன் இந்த ஆரஞ்சு பழத்தை வித்து சம்பாதிச்ச பணம், இன்னைக்கு ஹீரோ காம்பன்சேட் கொடுத்த பணம் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம்னா அப்பாவும் நானும் பழையபடிக்கு ஜப்பான்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நாளைக்கு இதை விடவும் அதிகமான பழம் பொறிக்கணும். ஜூரி இதை விட்டா இன்னொரு இளிச்சவாயன் வீட்டு ஓனர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான், நம்பிக்கையை விட்டுறாத, எல்லாம் நன்மைக்கேன்னு படுத்து தூங்கிடுறா. நல்லா தூங்கினவ காலையில சீக்கிரமே எழுந்துச்சு பழம் பொறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கும் போயிடுறா. ஆனா அங்கதான் ஹீரோனோட கெட்ட நேரம். காலங்காத்தாலே அங்க வீட்டுக்கு ஹீரோ வரான். வீட்டோட மெயின்
டோர் ஓபன் பண்ணிட்டு ஹாலுக்கு வந்து அங்க பெட்டி பெட்டியா ஆரஞ்சு பழம் இருக்கு. அவன் நினைச்சுக்கிறேன் எப்பவுமே வீட்டோட மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு அங்கிள் ஆன்டி தானே வருவாங்க, அவங்க தான் பழம் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்கன்னு அவங்கள பாக்குறக்கா இவன் தோட்டத்துக்குள்ள வர அங்க ரொம்ப உற்சாகமா பாட்டு பாடிட்டு நம்மால ஆரஞ்சு பழம் பொறிச்சிட்டு இருக்காங்க. அவளை பார்க்கவுமே இது ஆன்டி இல்லையே அப்படின்னு யார் நீங்கவும் அவனோட குரல் கேட்ட அதிர்ச்சியில இவ கையில வச்சிருந்த எல்லா பழத்தையும் கீழே போட்டுட்டு ஒரே ஓட்டம் எடுக்கிறா. ஹீரோ விடாம அவளை துரத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் ஓடுறதுல பழைய கில்லாடியாச்சுல, ஹீரோவோட தோட்டத்தை அவனுக்கே சுத்தி காட்டிட்டு கடைசியில காம்பவுண்ட் வாழை எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிரா. இருந்தாலும் குதிக்கும் போது அவ கால்ல லைட்டா அடிபட்டு இருக்கறதுனால அதுக்கப்புறமா அவளால அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஓட முடியல. பின்னாடியே ஹீரோ வேற ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். இனி இவன் இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்னு தலையில ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒண்ணு மாட்டி இருந்திருப்பா. அதை கழட்டிட்டு அவன் மேல போட்டிருந்த ஜாக்கெட்டையும் கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த ரோட்லயே ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறா. அதுல அவ ரொம்ப கேஷுவலா ஹீரோட வீட்டு வாசல கிராஸ் பண்ணும்போது அங்க வாசல்லயே நிக்கிற ஹீரோ அவளை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கவும் இவ்வளவு திரும்பி வந்து ஹாய் சார், என்ன உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? நானும் இங்கதான் பக்கத்துல தங்கி இருக்கேன், இந்த ஏரியா நல்லா இருக்குல்ல, காலையிலேயே ஜாக்கிங் போனா உடம்புக்கு நல்லது, சரி சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பவும் ஓட போக அவன் அவளோட கையை பிடிச்சி நிப்பாட்டி என்ன பார்த்தா என்ன உனக்கு எச்சமாயின் நெத்தில எழுதி ஒட்டி இருக்கான்னு அவ தலையில இருந்து ஆரஞ்சு மரத்தோட இலைய எடுக்கவும் இவ சாரி சாருங்கிறாளா. வா உள்ள போய் பேசலான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அப்போ அன்னைக்கு இனிப்பா இருக்குன்னு ஆரஞ்சு பழம் கொடுத்தல்ல அது ஏன் வீட்டு பழமான்னு கேட்கவும் ஆமா சாருங்கிறா. போலீஸ் கால் பண்ண போவானா? சார் சார் போலீஸ் கால் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட சோக கதையை கேளுங்கன்னு கடன் வாங்கியிருக்கிறது, கடன்காரங்க இப்ப இவ்வளவு துரத்திட்டு இருக்கிறது, அப்பா எங்கேயோ தலைமறைவானது, இவளுக்கு தங்கறதுக்கே இடம் இல்லங்கிறனாலதான் இந்த வீட்டுக்கு திருட்டுத்தனமா வந்தது, அப்பாவனாலும் எங்கேயாச்சும் பத்திரமான இடத்துக்கு சேஃபா மூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் ஆரஞ்சு பழத்தெல்லாம் வித்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி எப்படி என் தோட்டத்து பழத்தெல்லாம் திருடினத சம்பாதிக்கிறதுங்கிறியா? இல்ல சார் நான் திருட்டுன்னு நினைச்சு அதை பண்ணல, பாத்தியா இப்ப கூட நீ பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டேங்கிறேன், நான் கூட முதல்ல நீ ஆக்சிடென்ட்காக என்கிட்ட காம்பன்சேஷன் கேட்டப்போ ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமா பேசுதுன்னு விட்டுட்டேன், இனிமே உன்னை விட முடியாது, ஏதோ கடன்காரங்க வேற உன்னை துரத்துறாங்கன்னு சொன்னியே, உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் சேஃப்னு இவன் திரும்பவும் போலீஸ் கால் பண்ண போக சார் தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு பழம் வித்து சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் எண்ணி டேபிள் மேல வைக்கிறா. 2 நாள்ல ஆரஞ்சு பழம் வித்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காளான்னு அவனுக்கே ஆச்சரியம் தான். அப்புறம் டேபிள் மேல உள்ள அந்த ஜாம் டப்பா பார்த்துட்டு என்ன இதுவும் உன்னோட ஐடியாவான்னு கேட்க ஆமா சார் நிறைய பழம் கீழே விழுந்து வேஸ்டா போயிருந்துச்சு, அதான் அதை பாட்டில போட்டு ஜாம் ஆக்குனாங்க. சரி நீ இது வரைக்கும் என்னை ஏமாத்தி எல்லாமே பண்ணியிருந்தாலும் வீட்டுல இருந்த எந்த பொருளையும் நீ டேமேஜ் பண்ணல, பழம் திருடினதுக்கான பணத்தையும் எங்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டேன், உன்னை மன்னிச்சிடறேன், இனிமே இந்த பக்கம் வந்துடாத கிளம்புங்கவும் இவ்வளவு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலை இழுத்து போக என்னாச்சு கால் சுளிக்கிடுச்சு சார், வேணா இன்னும் 2 நாள் இங்கேயே இருந்துட்டு போட்டுமாங்க, ஏதோ சின்ன பொண்ணுன்னு பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு இவன் கையோட அவளை வாசல் வரை கொண்டு வந்து விட்டுட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். என்னமோ தெரியல ஹீரோக்கு ஹீரோனை பார்க்கும் போதெல்லாம் கோவமே வரல. அவங்க தாத்தா சொன்ன அந்த கசினா வந்து ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். அந்த சின்ன பொண்ணை பாக்குற மாதிரிதான் அவன் ஹீரோயினை பாக்குறான். அவ டேபிள்ல பண்ணி வச்சுக்கிற ஜாம் எல்லாம் பார்க்கும்போது நல்ல பிசினஸ் ஐடியான்னு யோசிச்சுட்டே அங்க ஒரு துண்டு பேப்பர் கிடக்கும், அதை எடுத்து பாக்குறான். அவ பறிச்ச பழம், அதுல அவ சம்பாதிச்சது, ஜாம் மேக் பண்றதுக்கான செலவுன்னு இது பெரிய அக்கௌண்டன்ட் மாதிரி ஒண்ணு விடாம எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கா. தண்ணி குடிக்கக்கா இவன் ஃப்ரிட்ஜ் கிட்ட வருவானா, ஃப்ரிட்ஜுக்குள்ள அவ்வளவு ஆரஞ்சு ஜாம் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. இவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் இவங்களே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்களாட்டு இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு ஜாம் பாட்டில மட்டும் சார் இது உங்களுக்குன்னே நான் ஸ்பெஷலா செஞ்ச ஜாம், நான் இன்னும் 2 நாள் இந்த வீட்டுல இருப்பேன், நான் போனதுக்கு அப்புறமா நீங்க இங்க வந்தீங்கன்னா இந்த ஜாம் எடுத்து கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும், இந்த ஜாம சாப்பிடும் போதே இங்க நான் இருந்துட்டு போயிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு கோவம் வரலாம், ஆனா ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செஞ்சதா மன்னிச்சு விட்டுருங்க, அதுல வேற கடைசியில அவ காட் பிளஸ் யூ சார்னு சொல்லிருப்பாளா. இவ்வளவு உங்க அப்பாவும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டில கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்களாட்டு இருக்கு. அதனால மேக்சிமம் அவ எது பேசி முடிச்சாலும் கடைசியில காட் பிளஸ் யூ தான் சொல்லுவா. அதை படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்காவ நொண்டி நடந்து போனது ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். ஒருவேளை உண்மையிலேயே அவளுக்கு கால் சுளிக்கி இருக்குமோன்னு இவன் கார் எடுத்துட்டு அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது அவன் மெதுவா ரோட்டோரத்துல போறத பாக்குறான். கார்ல ஏத்திக்கலாமான்னு ஒரு செகண்ட் அவ பக்கமா வரும்போது காரை ஸ்லோ பண்றான். இருந்தாலும் அது அதிகப்படின்னு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு கார் கண்ணாடியில பாக்கும்போது அவன் சோர்வா நடந்து வருது. இவனுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு. அதனால காரை பேக்வர்ட் கொண்டு வந்து கார்ல இறங்கவும் என்ன சார் அதான் நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன்ல, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்களாங்க? இல்ல உன்னை இங்க பக்கமா விட்டு வச்சேன்னா எங்க பழைய படிக்க என் வீட்டுக்கு போயிடுவேன்னு பயமா இருக்கு, அதனால நானே நீ எங்க போகணும்னு சொல்ல அங்க இறக்கி விட்டுறங்கவும் நான் தான் சொன்னேன்ல இப்போதைக்கு எனக்கு போறதுக்கு இடம் இல்ல, கால் தான் ரொம்ப வலிக்குது, என்ன ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இறக்கி விட்டுருங்க, நான் பேண்டேஜ் வாங்கி போட்டுக்கிறங்கவும் இவனும் அவ சொன்ன மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இறக்கி விட்டு போயிடுறான். அவளை இறக்கி விட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பான். இதுவும் திரும்ப வீட்டுக்கே போயிடுவாளோ இல்ல பொதுவா இவன் என்னெல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா இருக்கு. அதனால அவளை இறக்கி விட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிட்டே ரிட்டர்ன் வர அங்க அவ காலுக்குலாம் பிளாஸ்டிக் போட்டுட்டு இருக்கவும் அவ அவன் கூட இன்னும் கொஞ்சம் பேசணும்னு கார்ல ஏத்திக்கிறான். அப்படியே அவ காலை பார்த்துட்டே அப்ப உண்மையிலேயே கால் சுளுக்கி இருக்கா, நீங்க என்ன நான் பொய் சொன்னு நினைச்சிட்டீங்களா சார், எனக்கு மட்டும் கால் சுளுக்காம இருந்துச்சு, காலையில தோட்டத்துல இருந்து இன்னும் ஃபாஸ்டா ஓடி இருந்திருப்பேன், உங்களால என்ன பிடிச்சிருந்திருக்கவே முடியாது, கால் சுளுக்கி இருக்கிறதுனாலதான் நான் ஜாக்கிங் போற மாதிரி கேவலமா ஒரு பிளான் போட்டு உங்கள்கிட்ட அசிங்கமா மாட்டிட்டேன் அப்படிங்கவும் பரவாயில்லையே ஜூரி அப்பப்ப நீ உண்மையை கூட சொல்ற அப்படிங்கவும் அவளுக்கு காலையில இருந்து சாமி
சாப்பிடாதுல வயிறு வேற இறைய ஆரம்பிச்சிருதா. என்ன சாப்பிட போலாமான்னு கேக்குறான். அவளும் சரின்னு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆக இவன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சிம்பிளா அவனுக்கும் சிலதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கவும் இவ ஒன்னும் யோசனையா, என்ன சார் காலையில உங்க வீட்டுல பழம் தின்னதுக்கும் என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்க, அப்புறம் எனக்கு காசு உளிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு கார்ல ஏத்துனீங்க, எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, என் அழகுல மயங்கிட்டீங்களான்னு கேட்க அவனை சாப்பிட்டு இந்த ஸ்பூனை வச்சு அவன் மண்டையில் தட்டிட்டு சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ஆனா தேவையில்லாதெல்லாம் மண்டைக்குள்ள யோசிப்பியாட்டு இருக்கு. இங்க பாரு, நீ பழம் என்கிட்ட திருநதான், உங்ககிட்ட இருந்து நான் அதுக்காக பணம் வாங்கிட்டேன், என்னமோ அதுல உன்னோட உழைப்பும் சிலது இருந்திருக்கு, அதை நான் பறிச்சுக்கிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்றேன், நீ காலையில என்கிட்ட கொடுத்த பணத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் ஹை அப்படின்னு அவ சந்தோஷமாக. அதுக்கு பதிலா என்னோட கிளைண்ட் சில பேர் இன்னைக்குமே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாள் டூரிஸ்ட் கைட வேலை பண்ணுங்கவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலையாச்சு, நான் பண்றேன்னு அவளும் ஆர்வமா சொல்லிட்டு பிளேட்ல இருக்கிறதெல்லாம் இன்னும் விரும்பி சாப்பிட்டுட்டு காட் பிளஸ் யூ சாருங்க, இது இருக்கிற சைஸ் என்ன அடிக்கடி நம்மள பிளஸ் பண்ணுதேன்னு நினைச்சிட்டு அவனும் சிரிச்சுக்கிறான். இதோட இந்த பாட்டு முடியுது. இதுக்கப்புறமா ஹீரோயின் என்னெல்லாம் கலாட்டா பண்ண போறா, நம்ம ஹீரோ அவகிட்ட மாட்டிட்டு எப்படி எல்லாம் முழிக்க போறாங்கறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.